வெல்கம் டு ஸ்பாட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், போன இதில் ஃபுல்லாக செயின் போட்டு பழகியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு சின்ன நெக் டிசைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரா பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு கிளாத் இருந்துச்சுன்னா டெய்லர்கிட்ட கொடுத்து ஒரு நெக் டிசைன் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்குக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டும் சரி நம்ம கொடுக்கணும். எப்பயுமே எந்த ஒரு டிசைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 லைன் சரி கம்பல்சரி கொடுக்கணுங்க. 2 இல்லை 3 கொடுக்கலாம். நான் 2 கொடுப்பேன். நெருக்கமாக குட்டி குட்டியாக ஒரே மாதிரி செயின்ஸ் போடணும். நீங்கள் வந்து ஏற்கனவே போட்டு பழகின எல்லா செயின்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கான்ஃபிடென்ட் வரும், நம்மளாலையும் டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த கான்செப்டில் தான் நான் இதை எடுத்திருக்கேன். வேறு ஏதேதோ டிசைன் போட்டு பழகிறதுக்கு நம்ம நெக் டிசைனே போட்டு பழகிட்டால் நீங்கள் ப்ளவுஸில் போடுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுங்க. சின்ன சின்ன செயினாக போட்டு 2 லைன் நம்ம சரி போடுறப்ப டெய்லர்ஸ் கட் பண்ணுறப்ப இந்த நெக் டிசைனுக்கு வந்து இது சேஃப்டியாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் பீட் ஒர்க்கோ ஜர்தோசியோ ஸ்டோனோ எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வேணால் செயின் போட்டுக்கணும். ஓகேவா? போட்டு பழகுங்க. ப்ளவுஸில் மார்க் பண்ணி போட்டு பழகுங்க. ரியல் நெக் டிசைன் மாதிரியே நான் பண்ணிகிட்ருக்கேன். செயின் எல்லாமே போட்டு பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் நான் சொல்லிக் கொடுத்தேன். அது எல்லாமே திருப்பி போட்டு பழகுங்க. கை உங்களுக்கு வந்து ஊசி அந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக ரொட்டேஷன் உங்களுக்கு வரணும். அதனால தான். அப்போ வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், செயின் திருப்பி போடணும். செயின் தான் இதுக்கு பேஸ். ஆரி பொறுத்த வரைக்கும் செயினை வச்சு தான் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொட்டேஷன் நல்லா உங்களுக்கு வரணும். இந்த மாதிரி செயின் போட்டு பழகுங்க. இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன், ஃபினிஷ் ஆக போகுது. திரும்புகிறப்போ ஒரு சின்ன குட்டி ஒரு லாக் மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு அடுத்தது அப்படியே பின்னாடி ரிவர்ஸில் திருப்புங்க. இந்த மாதிரி குட்டி ஒரு லாக் போட்டுட்டு ரிவர்ஸில் திருப்புங்க. போடுறப்ப நல்லா ஒட்டி போடணும். கேப்பே இருக்கக்கூடாது. மொதல் செயினுக்கும் 2வது செயினுக்கும் கேப்பே வரக்கூடாது. அப்போ தான் அந்த டிசைன் அழகாக தெரியும். பாருங்கள், ஒரே செயின் மாதிரி தெரியணும் பார்த்தா. அந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் போடுறப்ப அழகாக இருக்கும். திருப்பி ட்ரை பண்ணுங்கள். ஒரே மாதத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ணலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணும். அதனால தான் இப்போயே நான் வந்து ஒரே வீக்லேயே பார்த்தா உங்களுக்கு ஒரு டிசைன் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் போட்டு பழகுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் போடுங்க. எனக்கு டைம் இல்லை, கிளாஸஸ் போக முடியலை, ஆரி கிளாஸ் வந்து எனக்கு பழகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், சின்னதாக ஒரு நூல் வந்து அடியில் சிக்கிருச்சு. நான் அதை எடுத்து விட்றேன். எடுத்து விட்டு திருப்பி நான் அப்படியே கண்டினியூ பண்ணிடுவேன். அதனாலே நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள், சிக்காகாமல் இருக்கிற மாதிரி. சில்க் த்ரெட்டும் அப்படி தாங்க, ஓவராக சிக்காகும். எதுவுமே நீங்கள் எடுத்தாலும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப லென்த்தாக எடுக்காதீங்க எந்த ஒரு த்ரெட்டுமே. சரி வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஒரே லைன் மாதிரி இருக்குது பாருங்கள். 2 லைன் மாதிரியே தெரியாது இது. அந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக ஒரே அளவு வேணும். அந்த செயின் நம்ம போடுறதுமே ஒரே அளவாக போடணும். ஒன்று லாங்காக ஒன்று ஷார்ட்டாக அந்த மாதிரிலாம் போடாதீங்க. நான் போன தடவையே சொன்னேன், மிஷின் தையல் மாதிரி நம்ம தையல் வந்து அவ்வளோ அழகாக வரணும். அது நம்ம போடுறதுல தான் இருக்குது. திருப்பி போட்டால் வந்துடும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இது. வீட்டில் இதுக்காக வந்து நீங்கள் மெட்டீரியல்லாம் வாங்கி செலவு பண்ணாதீங்க. ஏதாவது பழைய வேஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம வீட்டில், ஏதாவது ஒரு சாரீ ப்ளவுஸோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அதவே ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து நெக் டிசைன் மட்டும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அழகாக நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு நெக்கு மார்க் பண்ண ப்ளவுஸ் வந்து அதாவது டெய்லர் பக்கத்தில் கொடுக்க முடியலன்னு சொல்லுங்கள். நான் அது கூட ஒரு வீடியோ போடுறேன், எப்படி மார்க் பண்ணணும். ரொம்ப ஈஸிங்க. நம்ம ப்ளவுஸ் வச்சு நம்மளே மார்க் பண்ணி டிசைன் போட்டுக்கலாம். நான் இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா சில்க் த்ரெட்டு. இப்போ எப்படி போட்டேன்னா 2 ஸ்டாண்ட்ஸ் அதே மாதிரி எடுத்துகிட்டு சில்க் த்ரெட்டு 2 லைன் போட போகிறேன். சரி 2 லைன் போட்ட மாதிரியே சில்க்கு 2 லைன் போடுறேங்க நான். நம்ம சாரீ என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸில் வந்து அந்த சாரீ கலரில் சில்க் த்ரெட் இதை போடணும். போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இதுவும் குட்டி குட்டியாக நெருக்கமாக பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போட்டு லாக் போட்டு ரிவர்ஸில் வரேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் உங்களுக்கும் பார்க்க போர் அடிக்கும்னு சொல்லி தான் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். அப்படியே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இதை. அடுத்து வந்து நான் சுகர் பீட் எடுத்திருக்கேங்க. ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி சுகர் பீட் எடுத்து அது ஒரு லைன் போடலான் இருக்கேன்.
2 பீடாக லோட் பண்ணிக்கிறேன் சுகர் பீடை. இந்த மாதிரி லோடிங் வரலன்னா நீங்கள் தனித்தனியாக கூட எடுத்துக்கோங்க. 2 பீடாக எடுத்து லோட் பண்ணி ஃபுல்லாக ஒரு லைனு ஒட்டி சுகர் பீடு ஒரு லைன். சிம்பிளான எலிகண்ட்டான ஒரு டிசைன் தாங்க நான் சொல்லித்தரேன். உங்களால் முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். அதனால தான் இந்த மாதிரி சின்ன ஒரு நார்மல் டிசைன் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த ஒரு வாரம் நீங்கள் பழகுனதை வச்சு இந்த டிசைன் நீங்கள் பண்ணலாம். இதுக்கு சுகர் பீட் பதிலாக நம்ம கட்டானா பீடும் கொடுக்கலாம். பட் நான் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கட்டானா பீடு ஒரு லைன் நீங்கள் கொடுத்தோம்னாலும் அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். எதுனாலும் உங்கள் சாய்ஸ் தாங்க. இப்போ அடுத்து இது 4mm பீடு. இதை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை ஒரு லைன் சுகர் பீடு வந்து 2 நம்ம லோட் பண்ணி போடுவோம். இது அப்படி கிடையாது. ஒரு பீடு ஒரு லாக்கு. லாக்குனா என்ன, ஒரு செயின். சரியா? ஒரு பீட் நம்ம போடுறோம். போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் போடணும். பாருங்கள். ஏன்னா இது பெரிய பீடாக இருக்கனால 2 போடோம்னா நமக்கு லூஸ் கொடுக்கும். அதனால் சிங்கிள் பீடாக போட்டு நம்ம லாக் போட்டுக்கிறோம். ஒரு பீட் ஒரு செயின், ஒரு பீட் ஒரு செயின். அந்த செயின் வந்து பக்கத்தில் போடணும். பாருங்கள் பீடோட அளவு நல்லாயிருக்கும். இது நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் பேர்ல் பீடு உங்கள்கிட்ட இருக்குன்னா அதையும் போட்டுக்கலாம். சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி. பேர்ல்னால் ஒயிட் கலரில் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எல்லா கலரும் கடையில் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே ஒரு சின்ன ஐடியாவுக்காக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு கட்டானா பீடும் கொடுக்கலாம். கட்டானா பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு நடுவில் ஒரு பேர்ல் பீடு, திருப்பி ஒரு கட்டானா பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீடு, அப்புறம் ஒரு கட்டானா பீடு. இன்னும் நமக்கு எப்படின்னா 1 இன்ச்சஸ் மேலே நமக்கு 2 இன்ச்சஸ் கூட நமக்கு டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது நான் பண்ணுறது வந்து 1 இன்ச்சஸ் வருங்க டிசைன். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா 1 இன்ச் டிசைன் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து திருப்பி எகைன் என்ன பண்ணுறேன், போட்ட மாதிரியே சுகர் பீடு 2 லோட் பண்ணி இந்த மாதிரி போட்டு நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணுங்கள். நிறைய க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுங்கள். பண்ணவங்க எனக்கு ஃபோட்டோஸ் கூட அனுப்புங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விட்டுறாதீங்க. தேங்க்யூ.